வணக்கம். பாவக்காயில் பச்சையாக நல்ல சுவையான சம்பல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 225 கிராம் பாவக்காய் எடுத்துருக்கிறேன். பாவக்காயை முழுசாக 2-3 தடவைகள் நன்றாக கழுவி எடுத்துட்டு அதில் இருக்கிற விதையையும் வெட்டி எடுத்துட்டு மெல்லிசாக வெட்டி எடுக்க வேணும். உங்களுக்கு விருப்பமண்டா பாவக்காயை இன்னும் நல்ல குட்டியாக வெட்டியும் நீங்கள் சம்பல் செய்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். பாவக்காய் பொரியல் சம்பல் செய்முறை பார்க்க விருப்பமாண்டா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ எல்லா பாவக்காயும் வெட்டி எடுத்த பிறகு ஒரு பெரிய உள்ளியை இவ்வாறு சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். 2 பச்சை மிளகாயும் சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கொள்ளலாம். பாதி சிவப்பு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயத்தையும் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்குமெண்டா நீங்கள் சின்ன வெங்காயம் இந்த சம்பலுக்கு சேர்த்து செய்தீங்களா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலையும் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை சேர்க்க விருப்பம் இல்லையண்டா மல்லியிலையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சம்பலோட கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிடக்க நல்ல சுவையாக இருக்கும். ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளின்ற விதையை எடுத்துட்டு சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். விதையோடு சேர்க்கிறது உங்களுக்கு விருப்பம்ண்டா விதையோடு சேர்த்துக்கொள்ளலாம். சர்க்கரை வியாதி இருக்கிற நீங்கள் பாவக்காயில் இவ்வாறு பச்சையாக அடிக்கடி சம்பல் செய்து சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சர்க்கரை அளவு குறைந்து வரும். எல்லா பொருட்களையும் சின்னதாக வெட்டி சேர்த்த பிறகு தேவையான அளவு தேசிப்புளி சேர்த்துக்கொள்ளவும். நான் பாதி தேசிப்புளி சேர்த்துருக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு, 1/2 கப் துருவிய தேங்காய்ப்பூ சேர்த்து நன்றாக கலந்து விட வேணும். இந்த சம்பலுக்கு நீங்கள் கையில் நீங்கள் கலந்து விட்டீங்களா தான் உப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும். இவ்வாறு கலந்த பிறகு தக்காளி பழம், 1/2 தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்து நன்றாக கலந்து விட வேணும். தக்காளி பழம் சேர்க்கும் போதே நீங்கள் மிளகுத்தூளும் சேர்க்கலாம். மிளகுத்தூள் விருப்பமில்லாத நீங்கள் வெட்டுத்தூளும் பாவிக்கலாம். இந்த பாவக்காய் சம்பல் மீன் குழம்பு மரக்கறி சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்கும். இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.